ஹாக்கி ஆசிய கோப்பையை 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வென்று அசத்தியுள்ளது. ஆண்களுக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் 11வது தொடர் பீகார் மாநிலம் ராஜ்கிர் நகரில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த தொடரில் தென்கொரியா, இந்தியா உள்ளிட்ட 8 அணிகள் கலந்து கொண்டன. இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான தென்கொரியா மற்றும் இந்தியா மோதிய நிலையில் தென்கொரியாவை 4-1 என்ற கணக்கில் வீழ்த்தி இந்தியா அசத்தியுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் ஹாக்கி உலக கோப்பைக்கு இந்திய அணி தகுதி பெறுகிறது. தற்போது இந்த வெற்றியின் மூலம் ஹாக்கி ஆசிய கோப்பையில் 4வது முறை இந்தியா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்று வரலாறு படைத்துள்ளது. ஆடவர் காம்பவுண்ட் அணிகள் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ரிஷப் யாதவ், அமன் சைனி, பிரதமேஷ் இணை பிரான்ஸ் இணையை 235-233 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் முதன்முறையாக உலக வில்வித்தை ஆடவர் காம்பவுண்ட் அணிகள் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கத்தை வசப்படுத்தி சாதனை படைத்துள்ளது. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது. முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணியில் ஜோ ரூட், ஜேக்கப் பெத்தல் அதிரடியாக விளையாடி சதம் அடித்ததால் அந்த அணி 50 ஓவர்களில் 414 ரன்கள் குவித்தது. பட்லர் 32 பந்துகளில் 62 ரன்கள் விளாசினார். பின்னர் விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி ஆர்ச்சரின் வேகத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் 72 ரன்களில் சுருண்டது. இதன் மூலம் 342 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அணி என்ற சாதனையை படைத்தது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.